ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கெவுரு வந்து நல்லா க்ளீன் பண்ணி டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு 3 கப்பு அளந்து எடுத்துக்கோங்க. 1 கப்பு வந்து இட்லி அரிசி இல்லைனா வந்து சாப்பாடு அரிசி கூட எடுத்துக்கலாம். நல்லா 3-4 வாட்டி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய டஸ்ட்டெல்லாம் இருக்கும். இங்கே பாருங்கள், அந்த ராகி நம்ம அலசுறதுக்கு எவ்வளோ டஸ்ட்டு வந்திருக்கு பாருங்கள். 5 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணி அதே கப்பில் உளுந்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கோங்க. இது ஒரு 3-4 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி இது ரெண்டுமே சேர்த்து ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. 6 மணி நேரத்துக்கு அப்புறமா எப்படி நல்லா ஊறிருக்கு பாருங்கள். உளுந்து வெந்தயம் எல்லாம் ஊறிச்சு. இப்போ வந்து ஜாரில் வந்து உளுந்து போட்டு நல்லா தண்ணி ஊற்றாத ஃபஸ்ட்டு இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சது ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு இந்த உளுந்தை கொஞ்சம் எடுத்து இதில் போட்டிங்கன்னா பால்ஸ் மாதிரி வரும். இதுதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி வருது பாருங்கள். இதுதான் உங்களுக்கு உளுந்து கரெக்டாக இருக்குன்னு. உளுந்து வெந்தயம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதே ஜாரில் வந்து கெவுரும் அரிசியும் போட்டு பெரிய ஜாரில் 3/4 பதத்துக்கு வர மாதிரி இந்த கெவுரை போட்டுக்கோங்க. ஃபுல்லாக போட்டிங்கன்னா சரியாக அரையாது. அதனால் 3/4 பதத்தில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல மையாக இந்த பதத்துக்கு தான் அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்துட்டு அந்த உளுந்தோடு சேர்த்து வச்சுக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற கெவுரையும் அதே பதத்துக்கு அரைச்சி அதோடு ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு இந்த மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததும் அதை நல்லா மூடி போட்டு ஒரு 6 மணி நேரம் கழித்து எப்படி புளிச்சிருக்குன்னு பார்க்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி புளிச்சு வந்துருக்கு பாருங்கள் மாவு, சூப்பராக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.